அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க முன்னாடி மாரி சார் வாழ்க்கையில நடந்த ஒரு சொந்த கதை வீட்டில எல்லாம் சொன்னாங்க, நீ போ மாரி சார் பார்த்துக்குவாங்க. அது மாதிரி நாங்களும் தைரியமா வந்துட்டோம். Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Taste Daily. Taste the Daily. AGS Entertainment கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வரும் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, அதை வந்து எங்களுக்கு வந்து சொல்லி எல்லாம் புரிய வச்சாங்க. இதுக்கு முன்னாடி எதுவும் நடிக்கணும்னு ஆசையும் இல்லை, நடிச்சது இல்லை. இது வந்து புது படம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியா இருந்தது, போக போக நல்லா ஈஸியாக பழகிட்டு. என் தோல் மேல எனக்கு கை போட்டு எனக்கு வெக்கமா இருக்கும், போடாதீங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க அதை தான் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இந்த ரயில் பூச்சி எடுத்து அவங்கள விரட்டுவேன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதும் கூட்டிட்டு போய் 2 பேருக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. யாரு? கலையண்ணா. நம்மளுக்கு அந்த கிரஷ் இருக்குல்ல, டீச்சர் கிரஷ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்துச்சு. சொல்லுங்க. சரி. அப்போசன் தான் சார் சொல்லுவாங்க, அவங்க இப்படி போகும்போது நீ அப்படி மெதுவாக பார்க்கணும்பாங்க. அந்த மாதிரி பாப்பா டேக் முடிஞ்சோடனே டேய் பயங்கரமா பார்க்கடாங்க. டீச்சர் கிரஷ் இருந்திருக்குங்களா? டீச்சர் மேலாம் கிரஷ் இருக்கு, ஸ்டூடெண்ட் மேலதான். உங்களுக்கு டிசி கொடுத்துருவாங்க ஸ்கூல்ல. மஞ்சள் பூசும் பஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிலி. இவ்வளவு தூரம் ஷையா இருக்கீங்களே, எப்படியா கேமராவில் நடிச்சீங்க நீங்க? டீல்ஸ் பக்கத்தில் இருக்கும். வணக்கம், நான் ரஜிராத் மோகன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பயங்கரமாக வாழைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதில் நடித்த 2 பசங்க கூட தான் இருக்கும், பொன்வேல் அண்ட் ராகுல் கூட தான். வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். ஸோ உங்கள் நடிப்பு முதல்ல பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. இன்னொன்று அது ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லலாம். வாழைக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ அந்த பாராட்டுகள்லாம் சேர்ந்து நிறைய பார்த்துருப்பீங்க, உங்கள் 2 பேருக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் படம் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருக்கேன், அப்புறம் எல்லாரையும் அளவச்சிட்டு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஓகே, ராகுல் சொல்லுங்க. இப்போ வந்து அது வந்து எங்களுக்கு ஒரு புதுமையா ஒரு ஃபீல் மாதிரி இருக்கு. எப்படின்னா, இப்போ நாங்க பல படம் நடிக்காட்டி எப்படி இருந்திருப்போம் ஊர்ல, இப்போ படம் நடிச்சதுக்கு அப்புறம் எங்க கூட எல்லாருமே போட்டோ எடுக்காங்க, செல்ஃபி எடுக்காங்க. அது வந்து எங்களுக்கு புதுசா இருக்கு. அந்த ஒரு ஃபேன் ஃபைட்லாம் சூப்பரா இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி, அதை பத்தி சொல்ல முடியுமா? அது ஊர்ல எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். படம் நடிக்கிறதுனால ஊர்ல இந்த மாதிரி தான் ஜாலியா இருக்கும். அப்படியா? ஆமா, 1-2 எங்களுக்கு பண்ண முடியாத மார்ஷல் சொல்லி கொடுப்பாங்க, அதை வச்சு ஈஸியா பண்ணிடுவோம். ஓகே. இப்படி ஊர்ல இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வரும்போது இப்படிதான் ஜாலியா விளாண்டுகிட்டு இருப்போம். வீட்டுக்கு வந்தாலும் இப்படி ஜாலியா நைட்டு ஒரு 11 மணி வரை அப்படி பேசி ஜாலியா விளாண்டுகிட்டு தான் இருப்போம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் அதுல பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே. வாழை செட்டில் நடந்த சில விஷயம்லாம் க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்குல்ல, இதெல்லாம் மறக்க முடியாது, எப்பயுமே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு வாழை செட்டில் அப்படின்னா, அது என்னெல்லாம் சொல்லுவீங்க நீங்க? வாழை தான் படம் நடத்தே மறக்க முடியாது. ஓகே, இப்போ பொன்வேல் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா வந்து சில சீன்லாம் இருக்கும், பயங்கர டெடிக்கேஷனாக நடிச்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று அந்த ஓடி வர்றதா இருக்கட்டும், தார் எடுக்கிறதா இருக்கட்டும், அட்டைப்பூச்சை கையில் வச்சு ரசிக்கிற சீன்லாம் இருக்கும்போது, அப்புறம் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அட்டைப்பூச்சி வந்து இங்கெல்லாம் ஏறும். அதெல்லாம் இங்கே உள்ள ஆட்கள்லாம் பார்க்கும்போது என்னப்பா இது அட்டைப்பூச்செல்லாம் இப்படி ஏறுது, இன்னும் அந்த பையன் இவ்வளோ தூரம் நடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நடிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஒன்றும் தோணலை. எனக்கு ஏன்னா அங்கே கூட இருந்தால் எனக்கு வந்து அது ஒன்றும் பெருசா இல்லை. அவங்க அது பண்ணணுன்னாங்க, சரி ஓகே அப்படின்னு பண்ணிட்டேன். அப்படியா? வேற எதுவும் பெருசாலாம் இப்போ இதெல்லாம் பயப்படாது. ஓகே. நீங்க ஏன்னா வந்து அவரு வந்து இந்த காலில் குத்திட்டு வந்து இது பண்ணிடுவாரு. நீங்க ஆமா, நீங்க சொல்லுவீங்க எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா கமல் பண்ற ஆட்டோமேட்டிக்கா நடிப்பேன் நான் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு செம்ம ஜாலியான ஒரு சீக்வன்ஸா இருந்துச்சு. சரி, அதை பத்தி சொல்லுங்க. இதே மாதிரி நடி அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னாங்க. அந்த மாதிரி நான் படத்துல நடிச்சது மாதிரியே அப்படி நடி, நல்லா ஜாலியா நடி, இது ஒரு காமெடி சீன் மாதிரி தான், நல்லா ஜாலியா இரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஜாலியாவே நடிச்சேன். இது ரொம்ப சரி. மாரி சார் செட்டில் எப்படி? ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து இப்போ டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறதுன்னு இருக்கு. நாங்கள் மேக்கிங் வீடியோலாம் பார்த்தோம், சாரே நடிச்சு அந்த ஓடுறதெல்லாம் பயங்கரமா ஓடி வந்து கீழே விழுறது வந்து சாரும் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் அதுக்கடுத்து நீங்க பண்ணியிருக்கும் போதுமே அவங்க அவ்வளோ தூரம் அதை வந்து ரசிச்சு பார்த்து அந்த ஷாட் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சார் உங்களுக்கு? மாதிரி சொல்றாரு சார். எங்களுக்கு எதுவும் வராது தெரியாத எல்லாமே நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதாவது அங்க உள்ள ஷேடில் எப்படி சொன்னா புரியும், அந்த மாதிரி எங்களுக்கு ஈஸியா கன்வே ஆனது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க.
அவங்களே இப்போ அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, அதை வந்து எங்களுக்கு வந்து சொல்லி எல்லாம் புரிய வச்சாங்க. ஓகே, வாழையில வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. பட் அஸ் அ பார்ட்டா நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு இது ஒரு புதுசா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே நினைச்சது இல்லை படம் நடிப்பாங்க. இப்போ ஒரு படம் நடிச்சு எல்லாருக்கும் நம்ம தெரியுறோம், எல்லாரும் நம்ம கூட போட்டோ எடுக்காங்க, பேசுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மாரி சாரோட ரியல் வாழ்க்கை தான் அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து பார்த்துட்டு பயங்கர கஷ்டப்படுறாங்க போல பசங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த வாழைத்தார் தூக்கிட்டு போய் ஷூட்ல வந்து நடிக்கும் போதா இருக்கட்டும், இல்ல அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போதா இருக்கட்டும், அங்க என்ன மாதிரி சிரமங்கள்லாம் இருந்துச்சு? நான் ஊர்ல காய் சமைக்கிற போறவங்க தான். அந்த கஷ்டம் வந்து எங்களுக்கு தெரியாது. ஊர்ல ஸ்கூல் லீவ் டைம்ல வந்து இப்படி ஜாலியா பசங்க கூட சேர்ந்து காய் சமைப்போம். அப்படின்னால அந்த கஷ்டம், அந்த வாழைத்தார் சமைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமா இல்லை. அது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. அதோட அந்த டைலாக் சொல்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி. ஓ, வாழைத்தார் கொஞ்சம் நடிக்கிறதும் மாதிரி தான் ஒரு மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது ரெண்டாவது டைம் நடிக்கும் போது இல்ல இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாப்ல ஒரு டயத்துல. எப்படினாலும் ராயனுக்கு அப்புறம் தானே வந்துச்சு உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கும்போது இவர் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து? இந்த ஃபர்ஸ்ட் மூவி எனக்கு வாழை தான். அதுக்கப்புறம் தான் ராயன். அதுக்கப்புறம் தான் ராயன். ஓகே, ரிலீஸ் சீக்கிரமா ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ஆயிருச்சு அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி வாழை தானே. வாழை தான் உங்களுக்கு முதல்ல. ஓகே, இந்த மூவில உங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப புதுமையா கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு? ஏன்னா சினிமானா என்னன்னு சினிமானா ஏன்னா எல்லாருமே ஓடிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. அவங்கெல்லாம் பார்க்கும்போது தான் சினிமா எடுக்கிறது இவ்வளோ கஷ்டமானு புரிஞ்சுது. நம்ம வீட்டுல இருந்து சும்மா ஜாலியா டிவி பார்த்துட்டு சினிமா இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு போனா தானே நம்மளுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியுது. அதனால கஷ்டப்பட்டாதான் எல்லாருமே முன்னேற முடியும். சரி, நடிப்பு மேல இப்ப இன்ட்ரெஸ்ட், ஏன்னா ஒருத்தங்க நடிக்க கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம நடிக்க போறோம் இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நடிப்பு மேல ஒரு ஆசை வந்திருக்குல்ல முதல்ல, அது எப்போ என்ன எப்படி வந்துச்சு? அதாவது இதுக்கு முன்னாடி எதுவும் நடிக்கணும்னு ஆசையும் இல்லை, நடிச்சது இல்லை. இது வந்து புது படம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியா இருந்தது, போக போக நல்லா ஈஸியா பழகிட்டு. அது இல்லாம இது ஒரு ஊர்ல எல்லாம் பண்றது தான், அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஓகே, நம்ம பண்றதுங்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் அது பெருசா தெரில, அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சாங்க. ஸோ படம் முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து பாராட்டியிருந்தாங்க. ஸோ மாரி சாருக்கு வந்துமே நிறைய பேர் வந்து பாராட்டிடும் போது உங்களுக்கு சில பாராட்டுகள்லாம் வந்து அது க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்திருக்கலாம். ஏதாச்சும் இந்த ஒரு பாராட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு, அது என்னது? சூப்பரா படத்துல பண்ணிட்டேன், நல்லா நடிச்சிருக்க அப்படின்னு 2 பேருமே சொன்னாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்து கை கொடுத்தாங்க எல்லாரும். அப்புறம் அங்கே கமலா சினிமாஸ் போனோம், எங்களுக்கு பிடிச்ச முத்தம் கொடுத்தாங்க, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, இப்போ நம்ம அதில் உள்ள ஆர்டிஸ்ட் பற்றி பேசலாமா? ஒவ்வொருத்தராக நான் கேட்குறேன். ஸோ அவங்கள பற்றி, அவங்க கூட நடிச்சு அவங்கள பற்றி உள்ள ஒரு சில தருணங்கள் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல திவ்யா துரைசாமி மேம். அவங்க வந்து நல்லா ஷூட்ல ஜாலியா இருப்பாங்க. அவங்க கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, என் தோல் மேல எனக்கு கை போட்டு எனக்கு வெக்கமா இருக்கும், போடாதீங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க அதை தான் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இந்த ரயில் பூச்சி எடுத்து அவங்கள விரட்டுவேன் சேர் இல்லாத போது. இப்படி நல்லா ஜாலியா தான் போவோம். அவங்கள வந்து ஒரு ஆக்டரா நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், சும்மா எனக்கு அக்கா அவ்வளவுதான். படம் ஃபுல்லா அப்படிதான் இருந்தது. நல்லா ஜாலியா பேசுவாங்க, நல்லா சூப்பர் டைப், நல்லா சூப்பர். அதே மாதிரி கல்யாண நல்லா ஜாலியா இருந்தாங்க கூட. எப்படின்னா கேரவேனுக்குள்ள எங்களை கூட்டி போனாங்க. நாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேனுக்குள்ளே போறோம். அது அங்க போனோம்னா அங்க உட்காந்து சாப்பிடுவோம். அந்த அண்ணன் ரொம்ப ஜாலியா எங்க இருந்தாங்க. எப்படின்னா அவங்களோட ஆக்டர் மாதிரி இல்லாம எங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி நல்லா ஜாலியா இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த டீச்சர் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதும் கூட்டிட்டு போய் 2 பேருக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. யாரு? கல்யாணம். அப்படியா? கல்யாணம் அவங்க 2 பேருக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாப்லையா? ஓகே, நாங்க படத்துல பார்த்த மாதிரி நீங்க பயங்கர பெட்டான மாதிரி அவங்களும் உங்களுக்கு பயங்கர பெட் ஆயிட்டாங்க ரியல்லே, அப்படித்தானே? ஓகே, அப்புறம் இந்த டீச்சர் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. உண்மைக்குமே சூப்பரா நடிச்சிருந்தீங்க. அந்த லவ் போர்ஷன் மாதிரி உள்ள அந்த சில கிரஷ், நம்மளுக்கு அந்த கிரஷ் இருக்குல்ல, டீச்சர் கிரஷ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்துச்சு. சொல்லுங்க. சிரிக்கிறீங்க. முதல்ல அவர்கிட்ட கேட்டுருவோம். இல்ல நீங்க தான் நிறைய சிரிக்கிறீங்க, அப்ப நான் உங்ககிட்ட தான் முதல்ல கேட்பேன். அவரு இப்ப நடிச்சாப்ல, சரி உங்களுக்கு பார்க்கும்போது செட்ல இருந்திருக்குல்ல, நீங்க சொல்லுங்க இப்ப. இல்லைங்க ஜி, இவன் தான் லவ் பண்ண. நீங்க தான் அதிகமா சிரிக்கிறீங்க, சொல்லுங்க. இவன் தான் லவ் பண்ணா, அவர் தான் பண்ணாரு. இவன்கிட்ட கேளுங்க ஃபர்ஸ்ட் அவன் என்ன ஆன்சர். சரி, அவர்கிட்ட கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. லவ் தான் சார் சொல்லுவாங்க, அவங்க இப்படி போகும்போது நீ அப்படி மெதுவா பாக்கணும்னாங்க. அந்த மாதிரி பாப்பா டேக் முடிஞ்சோடனே டேய் பயங்கரமா பாக்கடாங்க. எங்களுக்குமே அப்படித்தான் இருந்துச்சு, சூப்பரா பாக்குறாரு. இது வந்து நடிப்புக்காக பார்த்த மாதிரி இல்ல, இது ஆல்ரெடி அனுபவப்பட்டு பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருக்குதா? ஏன்னா அப்படித்தானே இருந்துச்சு நம்மளுக்கு. பாத்தீங்களா, நானும் அவரும் ஒரே மீட்டர், கரெக்டா தான் இருக்குது. இவ்வளவு தூரம் படத்துல பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான் படத்தை. ஆனா ரொம்ப அனுபவப்பட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேக்குறேன் நான். நல்லா இருந்துச்சு. அனுபவப்பட்டுலாம் இல்ல, ஒரு டேக் நல்லா இருக்காது, ஒரு டேக் நல்லா இருக்கும், அதெல்லாம் நல்லது. டீச்சர் என்ன சொன்னாங்க? டீச்சர் என்ன சொன்னாங்க? டீச்சர் எங்க கூட நல்லா ஜாலியா தான் இருப்பாங்க.
அவங்களும் ஒரு ஆக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக சிரிச்சு பேசி ஸ்பாட்டில் நல்லா ஜாலியாக தான் இருப்போம். உங்க கூட ஸ்கூல் கிரஷ் இருந்திருக்கா, டீச்சர் கிரஷ் இருந்திருக்கா உங்களுக்கு? டீச்சர் கிளாஸ்லாம் இல்லை, காலம் வேறு, இந்த காலம் மாறி. அப்படியா? இந்த டாபிக் வேணாம், வேற டாபிக். அந்த டாபிக் வேணாம், டாபிக்கே வேணாங்க. நீங்க சொல்லுங்க தல, நம்ம பேசுவோம் தனியா. உங்களுக்கு டீச்சர் கிரஷ் இருந்திருக்குங்களா? டீச்சர் மேலாம் க்ரஷ் தெரியல, ஸ்டூடெண்ட் மேலதான். உங்களுக்கு டிசி கொடுத்துருவாங்க ஸ்கூல்ல, நான் இருக்கட்டே 12th படிக்கிறேன். ஓகே, சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாப்ல? நீங்க அவங்க கூட வேலை பார்த்ததுனால உங்ககிட்ட கேட்கறேன் நான். நல்லா ஜாலியாக தான் இருப்பாங்க. அதாவது ஃப்ரீயாக இருக்க டைம் ஏதாவது சொல்லுவாங்க, பேசுவாங்க. இந்த மாதிரி இருங்கடா, நல்லா படிங்க, பைக்லாம் அவ்வளோ ஓட்டாதீங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. மிச்சப்படி சினிமாவை பற்றி 1-2 சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்ட்டு அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்போம். நல்லா ஜாலி டைப், நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஊரில் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க படம் பார்த்துட்டு? அம்மா நல்லா இருக்கு அப்படின்னாங்க. உங்களுக்கு வீட்டில் என்ன சொன்னாங்க? அம்மா அழுந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே கடைசியில் அழுவதான் வருது. அது எமோஷனலான சீன் எல்லாருமே பார்த்துட்டு அழுந்துட்டாங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம படத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கும்போது வந்து சிலர்லாம் இந்த படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அடுத்து வந்து படத்து வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அப்படியே படத்துலேயே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கும். ஏன்னா படிப்பு இருந்தாலுமே படிப்பை சைடு மட்டும் வச்சுக்கிட்டு படத்தை வந்து ஃபுல்லாகவே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு புகழ் வந்து ஒரு தூரத்தில் நம்ம தூக்கி விட்டுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ என்ன நினச்சி வச்சிருக்கிறீங்க? இப்போனா சினிமா வந்தால் பண்ணலாம், இருந்தாலும் நம்மளுக்கு படிப்பு வேணும். படிப்பறிவு இல்லாமல் சினிமாவில் போய் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. சினிமாவையும் கற்றுக்கணும், நாலேஜும் வளர்த்துக்கணும். இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ 11th 12th. நீங்கள் 12th படிக்கிறீங்களா? ஓகே, பப்ளிக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், நீங்கள் டீச்சர் பேரை கேட்டு டீச்சர் பேரை சொன்னோம்னா எங்களை வெளியே அனுப்பிடுறாங்க. சரி, இப்போ அந்த பாட்டு பாடிடலாமா? மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் பஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி, வாச பூவின் தேனே வண்ணநிலாவே மானே, காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது, மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி. போதும்பா, எவ்வளவு கேட்க வேண்டியது இருக்கியா? இவ்வளவு தூரம் ஷையா இருக்கீங்களே, எப்படியா கேமராவில் நடிச்சீங்க நீங்க? இல்லைங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குதுயா. படத்துல பார்க்கும்போது பயங்கரமா பிச்சு உதறி இருக்கிறீங்க 2 பேரும். எல்லாம் வந்து வேற லெவல் பண்ணிருக்கிறியா நீ. ஆனா இங்க கேள்வி கேட்டா பேச மாட்டேங்கிறேனே விஷயம் உனக்கு. எனக்கு அப்படிதான் ரொம்ப கூச்சப்படும். கேள்வியே கூச்சப்படுறியோ? எப்படி நடிச்சதான் நான் கேள்வியே கேட்கறேன். கூச்சப்படுவேன்னா என்ன அர்த்தம்? மாரி சார் இருந்தாங்கன்னா எனக்கு நடிக்க ஒன்றும் தெரியல. சரி, மாரி சார் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணாப்ல உங்களுக்கு நடிக்கும் போது? எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாப்ல? எல்லாமே அவங்க வராது ஃபுல்லாமே எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வாழை இதுக்கு முன்னாடி நீங்கள் தூக்க போயிருக்கீங்கல்ல, இந்த காய் தூக்க போயிருக்கீங்கல்ல இதுக்கு முன்னாடி ஊரில், அப்போ என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள் அந்த டயத்தில்? அப்போ எதுவும் நினச்சது இல்லை. வீட்டில் கஷ்டம், இன்னொன்று நம்ம எதுவும் தேவைன்னா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸோட ஊரில் எல்லாமே சேர்ந்து போவோம், நல்லா ஜாலியாக இருக்கும். போயிட்டு அப்படியே ஆற்றுல குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுது இல்லை தூங்குறது, இந்த மாதிரி நாள் போயிட்டுருக்கோம். எதுவும் படம் ரிலீஸ் ஆகுனா போயிட்டு பார்ப்போம், இந்த மாதிரி தான் நேரம் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சல் போகும்போதெல்லாம் ஒரு கஷ்டமும் தெரியாது. அதனால அவங்களும் எங்க கூட ஜாலியா இருப்பானுங்க, நாங்களும் ஜாலியா இருப்போம். ஏதாட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு காய்ச்சல் வந்துட்டு சாயந்தரம் நானும் வீட்டுக்கு வந்தோடனே தூங்க வேண்டியதான் குளிச்சுட்டு. வாழைக்காய் தூக்குற இடத்துல வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நீயா நான் பார்க்கும்போது குடும்ப கஷ்டம் பயங்கரமா இருந்துச்சு. அதனால நான் வந்து சுமந்துட்டு நான் போனேன். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையன் இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த பையன் என்ன சொன்னா, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக நான் நடந்தே போவேன், நடந்தே வருவேன். கோயில்பேட்டில் ஒரு பையன் பேசியிருந்தேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா நீங்க அந்த வேலை பார்த்துருக்கிறீங்க, இதுல நடிக்கும்போது வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து சார் நம்ம வாழ்க்கையை நம்ம சொல்றோமே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அதான் இது அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க முன்னாடி, மாரி சார் வாழ்க்கையில நடந்த ஒரு சொந்த கதை அப்படிம்பாங்க. அப்போ எங்களுக்கு எப்படி நடிக்க போறோன்றது தெரியாது. அப்புறமே வந்தோம், வீட்டில எல்லாம் சொன்னாங்க நீ போ மாரி சார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு. அது மாதிரி நாங்களும் தைரியமா வந்துட்டோம். சரி நம்ம ஒரு டைரக்டர் தான் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். சரி, உங்க வீட்டுல அப்பா என்ன பண்றாங்களா? அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அம்மா விவசாயிங்க. விவசாயம். அப்பா அப்பா உங்க வீட்டுல யார்? விவசாயம். அம்மா அப்பா. அப்பா அம்மா விவசாயி தான். ஓகே, அதனால நீங்களும் இந்த வேலை பார்த்து. சரி, இப்ப மாரிசாலை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? நல்லா படிங்க, படிச்சுட்டு அப்புறம் இதுல வாங்க அப்படின்னு.
சரி, உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் 11th படிக்கிறீங்க, முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கும் ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்குல்ல, இது ஆகணும் அப்படின்னு. அது என்ன வச்சிருக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். 12th முடிச்சுக்கிடும். 12th முடிச்சு பயங்கரமாக நடிச்சிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க, எல்லாரும் பாராட்டியிருக்கிறாங்க. இந்த பசங்களுக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கணும்ப்பா அப்படின்னு வெளியில் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் அதை பற்றி எதுவும் ரொம்ப இதாக நினைக்கல. அதுதான் எங்களுக்கு எதுவும் கன்ஃபார்மாக தெரில. ஓகே, உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க நடிப்பு நிறைய பேர் மக்கள் மனசில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு வந்து திறமை உங்ககிட்ட இருக்குது. ஸோ மேலும் மேலும் நிறைய பட வாய்ப்புகள் உங்களுக்கு வரதுக்கு இந்தியாவுக்கு சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். 2 பேரும் தேங்க்யூ. தேங்க்யூ. Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Taste Daily. Taste the Daily. AGS Entertainment கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வரும் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.